சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ரேவதி, என்னங்க? பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வர நேரமாச்சு. ஸ்வீட் ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ண சொன்ன, பண்ணிட்டியா? இதோ எடுத்துட்டு வரேங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும். வரேங்க. வாங்க, உள்ள வாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். உள்ள வாங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க. வணக்கங்க. நேர்ல பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. உட்காரு. வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். உட்காரு. நீ இங்கே இரு. நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். எல்லாரும் சௌக்கியம் தானே? சௌக்கியம் தாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. இவங்க யாரு? சொந்தக்காரங்களா? இவங்க என் ஃப்ரெண்டோட பொண்ணு. பேர் அஞ்சலி. வக்கீலா இருக்காங்க. ஓ. ரேவதி. வரேங்க. அஞ்சலி, இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஆமாமா, நல்லா இருக்கு. நீங்க பேசிட்டு இருங்க. பாத்துக்கோ. வீடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அந்த காலத்து வீடு நல்லா இருக்கு. வாங்க, வீட சுத்தி காட்டுறேன். போய் பாத்துட்டு வாங்க. பொண்ணு வாழ போற வீடு எப்படி இருக்குன்னு போய் பாத்துட்டு வாங்க. போங்க. நீங்க போங்க. வாங்க. வாங்க. போங்க. என்னம்மா, வீடு பெரிய வீடா இருக்குல்ல? என்ன ரேவதி, என்ன பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நேரம்? பொண்ணு வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்க. என்னங்க, ஜூஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. சீக்கிரம் ஆகட்டும். இந்தாங்க. வாங்க. இதுதான் நீங்க பார்க்க வந்த மாப்பிள்ள ராமோட ரூம். உங்க பொண்ண கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்க பொண்ணு இந்த ரூம்ல தான் இருப்பா. வாங்க. போலாம். வாங்க. இதுதான் பால்கனி. ஓ, அப்படியா? இன்னும் வீட்டுக்கு பின்னாடி கிணறு, தோட்டம், தொரவுன்னு நிறைய இருக்கு. எல்லா விஷயமும் கரெக்டா சொல்றேம்மா. உங்ககிட்ட கேட்டா தான் மாப்பிள்ளை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா, மாப்பிள்ளை ராமு எப்படிப்பட்ட கேரக்டர்? நானே ஆரம்பிக்கலான்னு இருந்தேன், இவரே கேட்டுட்டாரு. அவருக்கு என்னங்க, அவரு அவங்க அப்பா மாதிரியே ரொம்ப தங்கமானவரு. ஓ. ரொம்ப ஸ்டைலா, அழகா, ஹேண்ட்ஸமா இருப்பாரு. ஓ. என்ன ஒண்ணு, கொஞ்சம் கோவக்காரரு, மொரட. அவங்க அப்பா பத்தி யாராவது ஏதாவது தப்பா பேசினா அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அடிச்சிருவான். சில பேரு அவன் மேல கேஸ் கொடுக்கலாம் வந்தாங்க. நான் தான் அவன் மேல எந்த கேஸும் விழாத அளவுக்கு பாத்துக்கிட்டேன். அதுக்காக அவனை தப்பானவன்லாம் நினைச்சிடாதீங்க. ரொம்ப நல்லவன் தான். ஆமா, அவன் தங்கச்சி யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு ஓடிட்டதா சொல்றாங்களே, ஏன் இவங்க அவன் தங்கச்சிக்கு பிடிச்சவன அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம விட்டுட்டாங்க? அதுவா, அது நானும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் சொன்னேன். சிதம்பரம் அங்கிளோட மச்சான் சத்யமூர்த்தி அங்கிள் இருக்காருல்ல, அவரோட பையன்தான் கணேஷ். அவனதான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கா. ஏன் மச்சான் மகனுக்கு இவங்களே கட்டி வச்சிருக்கலாமே? கட்டி வைக்கலாம் தான் நானும் சொன்னேன். ஆனா சிதம்பரம் அங்கிளோட தங்கச்சிய சத்யமூர்த்தி அங்கிள் யாரோ ஒருத்தன் கூட அனுப்பி வச்சிட்டாருன்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ரொம்ப நாளா பகையா இருக்கு. இதனாலதான் அவங்களுக்குள்ள ஒத்தே போகல. பாவம், இத தெரியாத சின்னஞ்சிறுசுங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்பட்டு பெத்தவங்களை எதிர்த்துக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சுங்க. பாவம், எங்க இருக்காங்கன்னே தெரியல. சிதம்பரம் அங்கிளும் நீங்க பாக்க வந்தீங்களே மாப்பிள்ள, 2 பேருமே அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தேடி அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்னைக்கு அவங்க கையில மாட்ட போகுதோ அந்த பொண்ணை என்னைக்கு இவங்க போட்டு தள்ள போறாங்கன்னே தெரியல.
கொஞ்சம் ரோஷமான ஆளுங்க தான். என்ன ஒண்ணு, பொண்ண கொஞ்சம் ஒழுங்கா வளர்த்திருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஊர் ஆளுங்க நீங்க பார்க்க வந்திருக்கீங்களே மாப்பிள, அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க தான் ஏதோ கடவுள் மாதிரி வந்திருக்கீங்க. நீங்களும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட போறீங்க. பாவம் சிதம்பரம் அங்கிள் உங்களை தான் மலை போல நம்பி இருக்காரு. சரி வாங்க உள்ள போலாம். போம்மா. வாங்க. உட்காருமா. ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். வீடு எப்படி காட்டு? என்னாச்சு? என்னால முடிஞ்ச வரை ஏத்தி விட்டுருக்கேன், நீ கவலைப்படாம இரு. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுன்னா நம்ம பொண்ணு இந்த வீட்டுல சந்தோஷமா வாழும். ஆமாங்க. சரியா சொன்னீங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. இவங்க தான் என்னோட மனைவி ரேவதி. வணக்கம்மா. வணக்கம்மா. குடும்பம் இந்தாங்க தேங்க்யூ. எடுத்துக்கோங்க. கஸ்தூரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிங்க. யார் இவங்க? பொண்ணு வீட்டுக்காரங்க. ஓ, நீங்க ஓ. கிளம்புங்க. இல்ல, எனக்கு இப்ப டவுனுக்கு போற மூடு இல்ல. ஏங்க ஆ? ஏதோ முக்கியமான வேலையா டவுனுக்கு போகணும், நீங்களே கிளம்பலையா? இல்ல, நான் சொன்னேனே எனக்கு மூடு இல்லைன்னு. நான் அப்புறமா போறேன். ஏங்க? வெளியில ஒரே வெயிலா இருக்கு, போய் கூலா வாட்டர் கொண்டு வா. நல்ல கூலிங்கா இருக்கணும். நான் எடுத்துட்டு வரேன். கூலிங்காமா? ஆ, நம்ம வேலையை இவர் பார்த்து பாரு. ரேவதி, பாத்தியா அவன எவ்வளவு தெனாவிட்டா வந்து உட்காந்துட்டு இருக்கான்னு? ஏங்க, அவரை எதுக்கு நீங்க கண்டுக்கறீங்க? நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட சம்பந்தத்தை பேசி முடிங்க. நீங்க ஜூஸ் சாப்பிடுங்க சாப்பிடுங்க.